திரைக்கடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரவி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட குழந்தைக்காக பேசுகிறாங்க. ஆனால் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. நான் ஆல்ரெடி எடுத்த முடிவுலேருந்து மாற மாட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்த டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவி உடனே ஏன் உனக்கோ எனக்கோ குழந்தை பிறக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா, தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தோணலையே, அதனால தானே நான் சொல்கிறேன். தோணுச்சுன்னா நானே சொல்கிறேன், அது வரைக்கும் கம்னு இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேணா சொல்லு, ஒரு குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு எனக்கு சம்மதம் தான், ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவி உடனே ரொம்பவே சோகமாக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் ஷோரூமுக்கு கனகா வராங்க. கனகாவை பார்த்துட்டு அங்கே வேலை செய்கிற ஜீவா பார்த்தீங்கன்னா, சார் உங்களோட ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார், ரோகிணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நியூ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா கனகா வராங்க. அவங்கள பார்த்தோன்னே மனோஜ் ஷாக் ஆகிடுறாரு. இப்போ எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அம்மா கிட்டே என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு சொன்னேன், அவங்க தான் போன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் வரேன்னு சொன்னல, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் கேட்குறாங்க. ஏன் இப்போ நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கனகா கேட்குறாங்க. இங்கே பேர் கஸ்டமர்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கனகா உள்ளே போய் கஸ்டமரெல்லாம் எல்லாரும் வெளியே போங்க வெளியே போங்க, நான் ஹஸ்பண்ட் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜில் ஏய் கம்னி இரு, அமைதியாக இரு, சரி போ, நீ என்ன வேணுமோ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கனகா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கூட அவங்கள கூட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பார்க்கணுன்னு இடம் பண்ணாங்க, அதனால தான் அம்மா கூட்டு போக சொன்னாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமயம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க. ரோகிணியை பார்த்தோன்னே மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஐயோ இவ வேற வந்துட்டாளே அப்படின்ற மாதிரி. ரோகிணி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கனகா பார்த்துடுறாங்க. கனகா பார்த்துட்டு ஏய் நில்லு, எனக்கு நீ மேக்கப் போட்டு விட்ட மாதிரி இன்றைக்கி எனக்கு போட்டு விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச காமிக்கிறாங்க. அவங்க நான் இன்றைக்கி வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் போக வேண்டியது இருக்குது, நான் இன்னொரு நாள் வந்து உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனகா அங்கேருந்து ஓடி வந்து மனோஜ் கையை பிடிச்சி எனக்கு நீ ஜூஸ் வாங்கி கொடு, எனக்கு நீ ஜூஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடம் பண்ணுறாங்க. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா எதுக்கு உங்ககிட்ட அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் ஜூஸ் கேட்குறா, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியுமே, அவங்க மேரேஜ்க்கு நான் தான் மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அங்கே வேலை செய்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க பொருள் வாங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. யார், அவள் பொருள் வாங்க வந்தாளா, அவெல்லாம் பொருள்லாம் வாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா தனியாலாம் வரல, அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்டா, யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சக்தி வேலை கை காமிச்சு விட்டுடுறாரு. உடனே ரோகிணி அவர்கிட்ட போய் ஓ நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்டா, கங்க்ராட் சார், அன்றைக்கி அவங்களுக்கு நான் தான் மேக்கப் போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சக்திவேலன் தலையெழுத்து வேறு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜை கூப்பிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. நான் கேட்ட பணத்தை நீ ரெடி பண்ணியா இல்லையா, எனக்கு ரொம்ப அவசரம், இப்போ எனக்கு தேவை இருக்குது, அதனால தான் நான் கேட்குறேன், இல்லைனா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா ரோகிணி, எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன், நான்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, நான் அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கூடிய சீக்கிரமே பணம் கிடச்சுன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. ஏன் நீ இங்கே எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வராது, உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னா நீ யாரோ நான் யாரோ, அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல பார்த்துக்க முடியாது, பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜும் எனக்கு அது நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரி நான் சீக்கிரமே பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவையும் மீனாவையும் காட்டுறாங்க. முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா கிட்டே பேசுறதுக்காக போகிறாங்க. ஸ்வேதா என்ன நீங்கள் சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லேட்டாக வந்து உங்ககிட்ட பர்சனலாக பேச முடியாது, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஸ்ரா சார் உங்ககிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணாங்களா, அதை பற்றி தான் பேசலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு மூஞ்சி மாறிடுது. அவர் இங்கே எல்லார் எதுலேயும் சொன்னது தப்பு தான், இருந்தாலும் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணார் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அவர்கிட்ட ரொம்பவே அன்றைக்கே ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, உடனே நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே நல்லவர் தானே, உங்களுக்கும் இப்போ உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலை இருக்குது, நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவன் ஸ்வேதா பார்த்திங்கன்னா யாரையும் நம்ம பார்த்தோன்னே எடை போட முடியாது, நம்ம வெளியே பழகிறதுக்கு எல்லாருமே சாதாரணமாக தான் இருப்பாங்க, ஆனால் மேரேஜ் லைஃப்ன்றது வேறு, நம்ம ஒருத்தங்களை பற்றி தெரியாமல் நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இப்போ இருக்க பொண்ணுங்களாம் ரொம்பவே தெளிவாக தான் இருக்கீங்க, இல்லை வேறு நீங்கள் வேறு டீச்சர் வேறு சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
உடனே மீனாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, ஆமா நான் இதில நல்லா யோசிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் அவருக்கு வைக்கிற டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆயிட்டாருன்னா, நான் இத பத்தி யோசிப்பேன். அப்படி இல்லன்னா, இல்ல நோ தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்லாம் வேற வைப்பீங்களா? அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமா முத்து, எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்குறாங்க தான். அதுக்குன்ட்டு என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணாருன்ற ஒரு காரணத்துக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல. அவர பத்தி நான் நல்லா முழுசா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஏதாவதுனா நம்ம அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால மேரேஜ்க்கு முன்னாடியே அத பத்தி நான் கொஞ்சம் தெளிவா யோசிக்கணும்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, மிஸ்ரா வராரு. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, இந்த இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா அங்க போய் நின்னுட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட முத்துவும் மீனாவும் போய் பேசுவாங்க. என்னங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா? அப்படின்ற மாரி சொல்லி கேட்குறாரு. பேசணும். அவங்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. டைமா? எவ்வளோ டைம்? அப்படின்ற மாரி ஒரு மாரி பதர்ற மாரி கேட்குறாரு. இருங்க, இருங்க பொறுமையா இருங்க. நீங்க டக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. ஏன் இப்போ உடனே சொல்லியே ஆகணுமா உங்களுக்கு? அப்படின்ற மாரி முத்து கேட்குறாரு. அப்படிலாம் இல்ல ப்ரோ. அவங்க எப்போனாலும் யோசிச்சு சொல்லட்டும். நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாரி மிஸ்ரா சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க சீக்கிரமே ஒரு நல்ல நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்ற மாரி முத்துவும் மீனாவும் சொல்லிடுறாங்க. விடுகதை. மழையோடு வருகிற ஒரு மஞ்சள் புறாவை நசுக்கினால் ஒரு சொட்டு ரத்தம் வராது. அது என்ன? அதுக்கப்புறம் கனகா வீட்டை காமிக்கிறாங்க. கனகா வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, மனோஜ்க்கும் கனகாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்க்காக ஏற்பாடு பண்ணிட்டுருப்பாங்க. வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி, ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சமயம் கனகா அங்கே வந்துட்டு அந்த பூவெல்லாம் பார்த்து எடுத்து போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. கனகா அம்மா சொல்கிறது கேளு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மனோஜ், சக்திவேல், சந்தோஷ் வராங்க. அவங்க வந்தவுடனே உங்களுக்காக நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கனகா அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே மனோஜ் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமுக்கு கூட்டு வந்து காமிக்கிறாங்க. அத பார்த்தோனே மனோஜ் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்கு இவங்க இப்போ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி. உடனே கனகா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சக்திவேல தனியா கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரு போனதுக்கப்புறம், இப்போ விட்டோம்னா இன்னும் 15 நாளைக்கு நல்ல நாளே இல்ல. அதனால இன்னைக்கு நம்ம சாந்தி முகூர்த்தத்த வச்சுக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு அவர் எவ்வளோ சொல்றாரு. ஆனா கனகா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒத்துக்க மாட்றாங்க. சரி இருங்க நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ கூப்பிட்டு பேசுறாரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா உடனே டென்ஷன் ஆகுறாங்க. கல்யாணம் முடிஞ்சோனே அவங்க கேஷ் தரேன்னு தானே சொல்றாங்க. இன்னும் அவங்க தரல. அதுக்குள்ளே இதெல்லாம் எப்படி நம்ம பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ணோம்னா சட்டப்படி குற்றம். அப்புறம் நம்மள தான் புடிச்சு ஜெயில்ல போடுவாங்க. அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாரி மனோஜ் டென்ஷன் ஆகுறாரு. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதுலயும் ஒண்ணு அர்த்தம் இருக்குல்ல. அந்த பொண்ணுக்கு இந்த எல்லாமே முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தா தானே அவளுக்கு குணமாகும் அப்படின்ற மாரி சொல்றாரு. நீங்க கம்முனு இருங்க. நானே அவங்க அம்மாகிட்ட போய் பேசுறேன்னு மனோஜ் பார்த்தீங்கன்னா, டென்ஷனா வந்து அவங்க அம்மாகிட்ட பேசுறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க எனக்கு பணம் தரேன்னு சொன்னீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே பணம் குடுத்துருந்தீங்கன்னா, நான் இப்போ டிவோர்ஸ் வாங்கியிருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். நான் டிவோர்ஸ் வாங்காம இதெல்லாம் பண்ணேன்னா, எல்லாமே பிரச்சனை தான் முடியும். நாளைக்கு உங்களுக்கும் அது பிரச்சனை தான் அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே அவங்க இல்ல மாப்ள அப்படின்னு சொல்லி வலிக்கிறாங்க. நீங்க எதுவுமே பேசாதீங்க. நீங்க முதல்ல பணத்த ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறாரு. அவங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அவரு டிவோர்ஸ் ஆவாம இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் சக்திவேல் கிட்ட கேட்பாங்க. ஏன் அவரு இப்படி பேசிட்டு போறாருன்ற மாரி கேட்குறாங்க. அவருக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது. அதனால தான் இவ்வளோ கோவமா இருக்காரு. நாளைக்கு ஈவினிங்குள்ள சரியாயிடுவாரு. நீங்க அவருக்கு பணத்த குடுத்தீங்கன்னா, அவரு முக்காவாசி சரியாயிடுவாரு. இப்ப அது இல்லாதனால தான் அவரு அவ்வளோ டென்ஷன் ஆகுறாருன்ற மாரி சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. விடுகதையின் விடை ஈசல்.